உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். கொண்டு இப்பகுதி ஒரு பல்லுயிர் பெருக்கத்தலமாக கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய நிலையிலும் அப்பகுதியில் சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான உரிமம் ஒன்றிய அரசால் அளிக்கப்பட்டுள்ளதை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்வாதாரம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்ற அச்ச உணர்வை ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கை ஏற்படுத்தியுள்ளதால் அப்பகுதி மக்கள் இதனை எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இப்பகுதியில் வாழும் மக்களையும் பாதுகாக்கும் பொருட்டு இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு டங்ஸ்டன் கனிம சுரங்க ஒப்பந்தம் வழங்கிய ஒன்றிய அரசின் நடவடிக்கையை கைவிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்க்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும் மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தையும் வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒருமனமாக தீர்மானிக்கிறது. மாண்புமிகு அவை முன்னாள் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தின் மீது பேச வருகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து சுருக்கமாக 2 மணித்துளிகளில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் தி வேல்முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை முற்றுமுதலுமாக அழித்தொழித்து பண்பாட்டு விடயங்களையும் கலாச்சார விடயங்களையும் அழித்தொழிக்கின்ற வேலையை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு திட்டமிட்டு நடத்தி வருகிறது. அதன் அடிப்படையில்தான் இந்த அரசினர் தீர்மானத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதலோடு நம்முடைய அவை முன்னவர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.